நேற்று என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அதை நான் டெஸ்டிமனியாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கேன். நான் ஒரு நியூஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் நான் வந்து சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஸோ சேல்ஸ்னாலே இந்த லாஸ்ட் ஒரு வாரம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஏன்னா டார்கெட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கரெக்டாக நான் வந்து சண்டே வந்து ஒரு சர்மன் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சர்மனில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இல்லை ஆண்டவர் எப்போவுமே செய்கிறது. அவர் வந்து உங்களோட எதிர்பார்ப்பு மீறின அதுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான் ஆண்டவர் எப்போவுமே செய்வார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்மன். அதில் ஒரு பார்ட் ஆஃப் த சர்மன் தான் அது. பட் ஸ்டில் நான் அந்த வார்த்தையை வந்து நான் விசுவசித்தேன். அதே மாதிரி நேற்று நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். எனக்கு அந்த லாஸ்ட் வாரம் அப்படின்ற அந்த ஒரு டென்ஷன்லேயே நான் போகிறேன். கொஞ்சம் டவுனாக தான் இருந்தேன், டு பி ஆனஸ்ட். ஆஃபீஸ்க்கு போய் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வாரம் எனக்கு வந்து எந்த கிளைண்ட் கிட்ட இருந்தாலும் எனக்கு டீல் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நானே ஒரு லிஸ்ட் எழுதுறேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் அனுப்புகிறேன். என்னோட ஃபைனான்ஸ் டீமை நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வாரம் வந்து நான் இந்த கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நான் எதிர்பார்க்குறேன் டீல்ஸ் வரும் அப்படின்ட்டு நான் அனுப்பவும் செய்கிறேன். ஆனால் கரெக்டாக நேத்திக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அதுக்கு அப்படியே ஒரு ட்விஸ்ட்டாக நான் லிஸ்ட்டில் எழுதின எந்த கிளைண்ட் கிட்ட இருந்துமே எனக்கு எந்த ஒரு ஃபீட்பேக் கூட ப்ராப்பராக வரல. ஒரு கான்க்ரீட்டாக எந்த ஒரு ஃபீட்பேக்கும் வரல. அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு 3 டீல் நேற்று எனக்கு க்ளோஸ் ஆகி அதுலேருந்து என்னோட டார்கெட்டும் எனக்கு வந்து அச்சீவ் பண்ணேன். ஸோ இது வந்து அகெயின் அண்ட் அகெயின் ஆண்டவர் வந்து ரிமைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நம்ம என்னதான் நினைச்சாலும் என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம வேலை செய்யணும், நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அதோட அவுட்புட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அந்த டெசிஷன் இருக்குல்ல, அது எப்போவுமே அது கடவுள்கிட்ட இருந்து தான் வரும். ஹீ ஹேஸ் அ சாவரன் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங் இன் ஆர் லைஃப். நம்ம நினைப்போம் நம்ம டேலண்ட்னு, இல்லை நம்மளோட ஸ்பெக்குலேஷன், நம்மளோட புத்தி, நம்மளோட அறிவு அப்படின்லாம் நம்ம நினைச்சோம்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். If you are a Christian, like God has a sovereign control over everything in your life. உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது வேலை விஷயமா இருக்கலாம், வேற எந்த விஷயமா இருந்தாலும், He has control over it. அதுதான் இன்னைக்கு நான் ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். Hope you find it useful. Thank you and God bless you.